ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன்கிட்ட ஒரு விஷயம் அவசரமா பேசுறதுக்காக தான் உன் சாயப்பா ஓடி வந்தேன். என் வாழ்க்கையில எப்போ எல்லாமே சரியாகும், கஷ்டம், கவலை, பிரச்சனை, துக்கம்னு இருக்கிற நானு எப்போது சந்தோஷம், இன்பம், செல்வம், மகிழ்ச்சின்னு வாழ்க்கை அழகா வாரப்போல் வாழப்போறேன்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்ததுனாலதான் நீ ஆசைப்பட்டது போலவே உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி அமைச்சு உனக்கான சந்தோஷத்தையும் தருவதற்காக நான் வந்துட்டேன். நீயே சற்றும் எதிர்பார்க்காத வகையில் உன் வாழ்வில் பெருமகிழ்ச்சியும் பேரின்பமும் வந்து சேரப்போகுது என் செல்லமே. உனக்குள்ள இயல்பாக வந்த ஆசைகளை விட அடுத்தவங்களை பார்த்து ஆசைப்பட்டு அவங்கள போல வாழணும்னு வந்த தூண்டுதலும் உணர்வுகளும் தான் அதிகமாக இருக்கு. அடுத்தவரை பற்றி பார்த்து வாழ ஆசைப்பட்டனே, அதன் காரணமாக வரும் துன்பத்தையும் ஏற்றுக்கொள்ளதானே வேண்டும். எப்போதுமே நான் சொல்லியிருக்கேன், உன் மனசுக்குள்ள எவ்வளவு ஆசை இருந்தாலும் அதை என்கிட்ட கேளு, உனக்காக நான் அதை செஞ்சு தர்றேன்னு. ஆனா ஒருபோதும் அடுத்தவர் வாழ்க்கையை பார்த்து அதை போல வாழணும்னு நீ நினைக்காத. ஏன்னா இன்னைக்கு உன்னால சிரிச்சவங்க நாளைக்கு உனக்காக அழுக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அதற்காக வருத்தப்பட்டார்களே. ஆனால் உனக்காக ஏதாவது ஒரு கெட்டது நடந்துருச்சு, உனக்கு ஏதோ ஒரு அடிபட்டுருச்சு, உன் வாழ்க்கையில ஏதோ தப்பு நடந்துருச்சு, உனக்காக அப்படி வருத்தப்படக்கூடியவர்கள், அழுகக்கூடியவர்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும். அதை விட்டுட்டு அடுத்தவங்களை போல நானும் ஆடம்பரமா வாழ போறேன், அதை வாங்க போறேன், இதை வாங்க போறேன்னு நீ பெருமையாக வாழ்வதால் இங்கு யாருக்கும் எந்த லாபமும் இல்லை என் செல்லமே. கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல நேரம் வரப்போகுது. அதை பத்தி உன்கிட்ட பேசுறதுக்காக தான் நான் உன்னை தேடி வந்தேன். இப்போது பெரும் கஷ்டத்தோடும் வெறும் துன்பத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ பெருமகிழ்ச்சி அடைஞ்சு ராஜ வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லா வகையிலும் நான் உனக்கு துணையா இருக்க போறேன். உன் மனசு பாரமெல்லாம் உன்னை விட்டு விலகி அமைதியோடும் சந்தோஷத்தோடும் மகிழ்வோடும் நீ வாழப் போகிறாய். இனி எல்லாமே உனக்கான நல்லதாக நடக்கதான் போகுது. ஐயோ, என் வாழ்க்கை இவ்வளவு வெறுப்பாக இருக்கிறதே என நினைச்சு வேற வாழ்க்கையை தேடி போகாத. உனக்கு அமைஞ்ச வாழ்க்கையை நான் தான் அமைச்சு கொடுத்துருக்கேன். அதை வெறுத்துட்டு நீ இன்னொன்றை தேடி போனால் அது இன்னும் உனக்கு வெறுப்பையும் கஷ்டத்தையும் கவலைகளையும் கொடுத்துரும். நீ நினைக்கிறது போல உன்கிட்ட பழகுறவங்க எல்லாருமே இருப்பாங்கன்னு நினைக்காத. உன் குணம் வேற, உன் நல்ல மனசு வேற, உன்னுடைய கொள்கையும் எதிர்பார்ப்புகளும் கூட வேற. ஆனா நீ நினைக்கிறவங்க அப்படி உன்னை போல இல்லை என் செல்லமே. உன் வாழ்க்கைக்கு ஒளி தேவைன்னு நினைச்சீனா நீதான் விளக்கேத்தனுமே தவிர வேறு யாராவது உனக்காக வந்து வெளிச்சத்தை கொடுப்பாங்கன்னு நினைக்காத. எப்போதும் உனக்கு நீயே ஒளியாக இரு. காலம் எல்லா காயங்களையும் ஆற்றிக்கொண்டே இருப்பது கிடையாது. பல விஷயங்களை மீண்டும் மீண்டும் நடத்தி நடத்தி உனக்கு கஷ்டத்தையும் தோல்விகளையும் கொடுத்து ஒரு கட்டத்துக்கு மேல நீயே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உன் மனசை பக்குவப்படுத்திடும். இப்படிதானே ஆரம்பத்துல முதல்ல உனக்கு ஒரு சில பிரச்சனைகள் வந்த போதெல்லாம் நீ ரொம்ப தவிச்ச துடிச்ச. இப்படி ஆயிடுச்சே, என்ன பண்ண போறோம், எது பண்ண போறோம்னு குழம்பி தவிச்ச. காலம் செல்ல செல்ல மீண்டும் மீண்டும் உனக்கு கஷ்டமும் பிரச்சனைகளும் தோல்விகளும் எல்லாமே வந்து அதற்கேற்றாற் போல உன்னை பக்குவப்படுத்திருச்சு. இப்போ நீயும் என்ன ஆனாலும் சரின்னு அதை ஏத்துக்கிட்டு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தைரியமான ஆளாக மாறிவிட்டாய் தானே. நீ என்னதான் நல்ல மனிதனாக இருந்தாலும் உன் கூட பேசுறவங்களும் உனக்கு எதிரில் இருப்பவங்களும் அப்படிதான் இருப்பாங்கன்னு மட்டும் ஒருபோதும் யோசிக்காதே. உனக்கு எதிரில் இருப்பவர் உனக்காக நல்லவர் போல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே அவர்களின் உண்மையான இயல்பான முகத்தை நான் காட்டுவேன் என் செல்லமே. உனக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடந்துருச்சுன்னா ஐயோ இப்படி நடந்துருச்சேன்னு கண்ணை மூடிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. கண்ணை திறந்து பார்த்தா தானே என்ன செய்யலாம் எது செய்யலாம்னு உனக்கு வழிகள் தெரியும். அதனால் எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் அனைத்தையும் தைரியமாக சமாளிக்கக்கூடிய ஆளாக இரு. சில விஷயங்களை புரிஞ்சாதான் அனுபவிக்க முடியும். சில விஷயங்களை அனுபவிச்சா மட்டும்தான் வாழ்க்கைனா என்னன்னு புரியும். கஷ்டங்களை அனுபவித்து கவலைகளை தாண்டி வந்து வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. உலகத்துல அடுத்தவன் குறைகளை எல்லாம் சொல்லும் மனிதர்களுக்கு தன் குறைகள் தெரியவே தெரியாது. ஏன்னா அவன் சுயநல எண்ணம் கொண்டவன். தன் குறைகளை மறைச்சுக்கிட்டு அடுத்தவர் குறைகளை பெரிதுபடுத்தி அடுத்தவனை குற்றவாளியாக்க வேண்டும் தெரிஞ்சுதான் பல பேர் இந்த உலகத்துல தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையாகவே இந்த உலகத்தில் யாருக்கும் எதுவும் நிலையானது கிடையாது. ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் துன்பமும் சோகமும் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அதையெல்லாம் தாண்டி அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதை பொறுத்து தானே உன் வாழ்க்கையும் இருக்கிறது. நீயும் உன் வாழ்க்கையில எல்லா பாடங்களையும் கத்துக்கிட்டு முன்னேறுவதற்கான முயற்சிகளை செஞ்சு போய்கிட்டே இரு. நல்லது கெட்டது எல்லாத்தையும் தாண்டி நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய்.